நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. சொந்த மண்ணில் இன்று நிலவி வரும் உயர் பாதுகாப்பு வலயங்கள், ஆயுதம் தாங்கிய சிங்கள படையின் அதிகார இருப்பு, வன்கவர்வு செய்யப்பட்ட தமிழர் நிலங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படாத சூழல், பயங்கரவாத தடுப்பு சட்டம், மீள்குடியமர்வை கேள்விக்குறியாக்கியுள்ளன. ஈழத்தமிழ் உறவுகளுக்கான தீர்வு. வந்தாரை எல்லாம் வசதியாக வாழ வைத்த தமிழினம் தன் சொந்த உறவுகளை தன் தாய்நாட்டிலேயே எதிரியாக வாழ வைத்திருப்பது பெருத்த அவமானம். இந்த துயரம் துடை தெரிய ஈழ உறவுகளின் அவலம். தமிழ்நாட்டில் 34,000 மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு இலக்கத்திற்கும் அதிகமான ஈழ உறவுகள் எதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களில் 19,625 குடும்பங்களை சேர்ந்த 64,924 பேர் 107 தங்ககங்களில் தங்கி இருந்தார்கள். 1987 முதல் 1989 ஆண்டு வரை 25,600 எதிரிகள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். 1992 ஆண்டில் இருந்து 1995 ஆண்டு வரை சற்றொப்ப 54,000 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இந்த 54,000 ஈழத்தமிழர்கள் அனைவரும் வவுனியாவின் சிதம்பரபுரம் தங்ககத்தில் பல ஆண்டுகளாக தங்கி இருந்தார்கள். அங்கும் பல கொடுமைகள் நீடித்திருந்தது. அதனால் பலர் மீண்டும் இந்தியாவுக்கே திரும்பிவிட்டார்கள். இவர்கள் அடையாளமற்று போக்குவரத்து முடக்கப்பட்டு விடுதலையற்ற தங்கக கண்காணிப்பில் துன்பப்பட்ட போதும் 3,500 மேற்பட்ட இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகளை உருவாக்கி காட்டினார்கள். சொந்த மண்ணில் இன்றும் நிலவி வரும் உயர் பாதுகாப்பு வலயங்கள், ஆயுதம் தாங்கிய சிங்கள படைப்பிரிவின் அதிகார இருப்பு, வன்கவர்வு செய்யப்பட்ட தமிழர் நிலங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படாத சூழல், பேரச்சவிய தடுப்பு சட்டம், மீள்குடியமர்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளன. தொடரும் துயரங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழர் எதிரிகள் தங்குமிடங்களில் அவர்களுடைய துயரங்கள் சொல்லி தீராதவை. போதிய தங்குமிடம், துப்புரவு வசதிகள் இல்லாத கொட்டல்களில் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகும் நிலையில் இருக்கிறார்கள். குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்களும் வருவாய் அதிகாரிகளும் ஏதிலிகளை துன்புறுத்தி வருகிறார்கள். குடும்பத்தாரையே பிரித்து சிறப்பு தங்குமிடங்களில் அடைத்து விடுவோம் என்று கூறி பணம் கேட்டு மிரட்டுவது, பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திபெத் வங்கதேச எதிரிகள். திபெத்திய எதிரிகளிலிருந்து மைய திபெத்திய நிர்வாகத்தின் கீழ் அதிகாரங்கள், நீண்ட கால வசிப்பிடத்திற்கான 5 ஆண்டு பதிவு சான்றிதழ்கள், தன் விருப்ப கல்வி மற்றும் நலவாழ்வு உரிமைகள், ஒன்றிய அரசு நலத்திட்டங்களை பெறும் உரிமைகள், தனியார் துறைகளில் வேலை செய்யும் உரிமை முதலியவற்றை வழங்கும் இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்களை தங்ககங்களுக்குள் கொத்தடிமைகளைப் போல நடத்தி கொண்டிருக்கிறது. இரக்கத்திற்கும் அறத்திற்கும் பெயர் பெற்ற நாடு என்று தம்பட்டம் அடிக்கும் இந்தியா ஈழத்தமிழர்கள் நிலைப்பாட்டில் மட்டும் இரக்கமற்று நடந்து கொள்கிறது. அசாம், மேகாலயா, மிசோரம் மாநில உறவுகள் வருத்தப்படக்கூடாது என்று வங்கதேச எதிரிகளையும், அருணாச்சல பிரதேசத்து மக்கள் வருத்தப்படக்கூடாது என்று திபெத்திலிருந்து வரும் எதிரிகளை மதிப்புடன் நடத்துகிறது. காரணம், அந்த எதிரிகள் இங்கே இருக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு உறவுக்காரர்கள் என்பதால். ஈழத்திலிருந்து வரும் தமிழர்கள் மட்டும் 3ஆம் தர குடிமக்களாக அல்லது 5ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறது இந்தியா. காரணம், இங்கிருக்கும் 8 கோடி தமிழர்களையும் 3ஆம் தர குடிகளாக பார்ப்பதுதான். திராவிட ஆட்சியின் இரண்டகம், துரோகம். ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் இந்த கொடுமைகளுக்கு காரணம், தமிழக ஆட்சி கட்டிலில் மாறி மாறி அதிகாரங்களை சுவைத்துக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் இரண்டகம் தான். தங்களின் ஊழல் முறைகேடுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஒன்றிய அரசின் கண்ணசைக்கு ஏற்றாற்போல் சட்டங்களை கொண்டு வந்து ஈழ உறவுகளை பழி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கும் கொடுமையா? சொந்த மண்ணில் போர்க்கொடுமைகளிலும் தொடர்ந்து அச்சுறுத்தலாய் இருக்கும் சிங்கள படையினரின் கொடுமைகளில் இருந்து தப்பி அடைக்கலம் கேட்டு வந்தவர்களை அதிவன்மையர்களை போல் அடைத்து வைத்துள்ளது. அவர்கள் தன் விருப்பப்படி எங்கும் வேலைக்கு செல்ல முடியாது. மாலை 6 மணிக்குள் எதிரிகள் தங்குமிடத்திற்கு திரும்பிவிட வேண்டும். இதுபோன்ற அறமற்ற கெடுபிடிகளை விதித்துள்ளது. அடைக்கலம் கேட்டு வந்த மண்ணிலும் கொடுமை என்றால் அவர்கள் எங்கு போய் முறையிடுவார்கள்? தீர்வு. நாம் தமிழர் அரசு ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி பெற்று தரும். ஈழ உறவுகள் விரும்பும் வரை இங்கே இருக்கலாம். தேவை என்றால் சொந்த நாட்டிற்கும் செல்லலாம். இதுவரையில் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் முற்றாக நீக்கப்படும். எதிரிகளுக்கு உலக நாடுகள் என்ன பொருளுதவிகளை வழங்குகிறதோ அதை மாநில அரசும் வழங்கும். திபெத் வங்கதேச ஏதிலிகளை போல் விரும்பிய வேலைகளுக்கு சென்று வர வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். தமிழ்நாட்டு மலைப்பகுதி சுற்றுலா தலங்கள் திபெத் ஏதிலிகளுக்கும் வங்கதேச ஏதிலிகளுக்கும் கடைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதை போல இங்கு ஈழத்தமிழ் உறவுகளுக்கு கடைகள் ஒதுக்கி தரப்படும். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், சுவிஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைப் போல் இந்தியாவும் உலகளாவிய ஏதிலிகளுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்று நாம் தமிழர் அரசு தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து செய்து முடிக்கும். தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகள் தங்கங்கள், சிறப்பு தங்குமிடங்கள் அனைத்தும் முற்றாக மூடப்படும். ஏதிலிகளாக தமிழ்நாடு வரும் ஈழ உறவுகள் முறைப்படி பதிவுகளுக்கு பிறகு அரசு குடியிருப்புகள் தங்க வைக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் விரும்பிய இடங்களில் சென்று தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். காவல்துறை நடவடிக்கை. ஏதிலிகள் தங்குமிடங்களில் இருக்கும் ஈழத்தமிழர்கள் மீது குற்ற தடுப்பு பிரிவு, காவலர்கள் கண்காணிப்பு, வினாவுதல் முறைகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வினாவுதல் முறைகளும் நீக்கப்படும். கல்வி, வேலை வாய்ப்பு. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு என அனைத்திலும் தமிழ்நாட்டு தமிழர்களை
போல் சம உரிமையுடன் வாழ அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். தனி வாரியம், ஈழ உறவுகளுக்கான நல வாரியம் உருவாக்கப்படும். ஈழத் தமிழர்கள் இங்கே சிறு தொழில் செய்ய, வீடு கட்டிக்கொள்ள, திருமண உதவி பெற என்று பல்வேறு திட்டங்களுக்கு தனியாக குபயம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும்.